السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. الحمد لله. அன்புக்கும் இணையத்திற்கும் உரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, அருமைய சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய பெரும் கருணையினால் நாம் இப்பொழுது இரண்டாவது தராவீகை நிறைவு செய்திருக்கின்றோம். அல்லாஹு தஆலா நம்முடைய அமல்களை ஏற்றுக்கொள்வானாக. வரக்கூடிய காலங்களிலே இன்னும் அதிகமாக அமல் செய்வதற்கு அல்லாஹு தஆலா நல்லொரு புரிவாராக என்ற துஆவோடு இந்த உரையை துவங்குகிறேன். இன்றைய தராவீஹ் தொழுகையுடைய 6வது ரக்காத்திலே ஓதப்பட்ட பல்வேறு வசனங்களிலே ஒன்றுதான் ஆயத்துல் குர்சி என்ற வசனம். ஆயத்துல் குர்சியை பற்றி நாம் அதிகமாக அறிந்திருக்கின்றோம். 3வது ஜுஸினுடைய முதல் பக்கத்திலே அது வரும். சூரத்துல் பக்ராவினுடைய 255வது வசனமாக இருக்கிறது ஆயத்துல் குர்சி. பெரும்பாலும் ஞாபகங்கள் இருக்கும், இல்லாதவர்கள் கூட அதை என்ன செய்யும், மன்னன் செய்து கொள்ளுங்கள். மிக ஒரு பாக்கியமான சூறா அது. அந்த சூறாவினுடைய அந்த ஆயத்தினுடைய சில சிறப்புகளை எல்லாம் உங்களுக்கு ஆரம்பத்தில் நான் சொல்லியிருக்கிறேன். காலை பயான கூட நான் சொல்லியிருக்கிறேன். அது தொடர்பான இன்னும் சில செய்திகளை சேர்த்து நான் உங்களுக்கு இப்போது சொல்ல இருக்கிறேன். அது மட்டுமல்ல, இந்த தராவுடைய நேரத்தில் நிறைய நபர்கள் வருகிறார்கள். அதனால் அவங்களுக்கு அது பயன் கிடைக்கும்ன்றதுக்காக வேண்டி நான் மறுபடிக்கும் உங்களுக்கு அதை சொல்கின்றேன். எதை நாம் கேட்கணும் அதை அமல் செய்கிற பாக்கியத்தை அல்லாஹ் தஆலா அனைவருக்கு வழங்குவாராக என்ற துஆவோடு இது தொடர்பான சில செய்திகள் சொல்லப்படுகிறது. சுருக்கமான நேரம், விரிவாக சொல்வதற்கு அவருக்கு நேரம் பத்தாது. அதனால் உங்களுக்கு வேகமாக நான் சொல்லியை கவனித்துக் கொள்ளுங்கள். இந்த ஆயத்துல் குர்சிக்கு 10 வகையான சிறப்புகளை அறிகிற மக்கள் எழுதுகிறார்கள். அந்த ஒரே இடத்துல இல்லை, நான் ஹதீஸ்கள் ஆயத்தை தேடி தேடி ஒரு 10 சிறப்புகள் நான் பார்த்துருக்கேன். அதை சொல்றேன், ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்க. முதல் சிறப்பு என்னன்னா, 6666 ஆயத்துகளிலே இருக்கக்கூடியது இந்த ஆயத்துல் குர்சி தான். ஹதீஸ்ல அபூ ஹுரைரா அறிவிக்கிறார்கள். திருமதி என கிதாபுடைய 3119வது ஹதீஸ். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, லிக்குல்லி ஷைஇன் சினாமா, நிச்சயமாக ஒவ்வொரு பொருளுக்கும் ஒரு தனித்தன்மை இருக்கிறது. சினாமுடா எது சொல்லுவாங்கன்னா, அந்த ஒட்டகத்தினுடைய திமிருக்கு சொல்லுவாங்க. அப்போ ஒவ்வொரு பொருளுக்கும் ஒரு உயர்வு இருக்கிறது, தனித்தன்மை இருக்கிறது. வைன சினாமுல் குர்ஆனி சூரத்துல் பக்ரா, குர்ஆனுடைய தனித்தன்மையான சூரா என்பது சூரத்துல் பக்ரா. சொல்லிட்டு பெருமானார் சொல்லுவாங்க, ஃபீஹா ஆயத்து, அதிலே ஒரு ஆயத்து இருக்கிறது, ஹிய ஸய்யிதா, அதுதான் தலைமையான ஆயத்தாக இருக்கிறது. ஆகில் குர்ஆன், குர்ஆனுடைய எல்லா ஆயத்துகளுக்கும் தலைமையான ஆயத்தாக இருக்கிறது. ஹிய ஆயத்துல் குர்சி, ஆயத்துல் குர்சி என்பதாக பெருமானார் சொன்னாங்க. அதாவது ஆயத்துல் குர்சியுடைய முதல் சிறப்பு என்னடா, குர்ஆனுடைய அத்தனை ஆயத்துகளுக்கும் தலைமை ஆயத்தாக இருக்கக்கூடிய என்பதுதான் முதல் சிறப்பாக இருக்கிறது. இரண்டாவது சிறப்பு என்னவென்றால், குர்ஆனுடைய எல்லா ஆயத்துகளையும் விட ஆளும் ஆயா, எல்லா ஆயத்துகளையும் விட மிக கண்ணியமான ஆயத்து என்பதாக ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னது இந்த ஆயத்தை தான் சொன்னார். ஹதீஸ்லே வருகிறது. உபய் இப்னு கஅப் அவர்கள் அறிவிக்கிறார்கள், முஸ்லிம் ஷரீஃபினுடைய 1921வது ஹதீஸ். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு தடவை உபய் இப்னு கஅப் கேட்டான், அதரி ஐயு ஆயத்தின் கிதாபில்லாஹி மாக்க ஆக, உலகத்தில் இருக்கிற இந்த வேதத்திலே, இடத்துல இருக்கின்ற இந்த அல்லாஹ்வுடைய இந்த வேதத்திலே சிறந்த ஆயத்து எது, ஆலம்னா கண்ணியமான ஆயத்து எது என்பது அவருக்கு தெரியுமான்னு கேட்டார். உபய் இப்னு கஅப் ஏன் கேட்டாங்க அப்படின்னா, இந்த உம்மத்துடைய காரியர்களாக பெருமானார் சொல்றார். இந்த உம்மத்துடைய காரி, குர்ஆனை அழகாக ஓதக்கூடியங்கிற பேரை பெருமானார் உபய் இப்னு கஅப் தான் சொன்னார். உபய் இப்னு கஅபுடைய தலைமையிலே தான் முதல் முதலாக உமரே பாரூக் தராவீஹ் தொழுகையை ஆரம்பிச்சாங்க. மிகப்பெரிய காரியம். அப்ப அவங்கள்ட்ட கேட்டாங்க, உடத்தில் இருக்கிற இந்த வேதத்திலே சிறந்த ஆயத்து எது என்பதாக கேட்டாங்க. அவங்க படிவா சொன்னாங்க, அல்லாஹ்வுக்கு ரசூலுக்கு தான் தெரியும். பெருமானார் மறுபடியும் கேட்டாங்க, சொல்லு எந்த ஆயத்தின் கண்ணியமான ஆயத்தின்பதாக. அப்ப அவங்க சொன்னாங்க, ஆயத்துல் குர்சி என்பதாக சொன்னாங்க. இப்ப பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவருடைய நெஞ்சிலே தட்டிவிட்டு சொன்னார்கள், வல்லாஹி லா யஹ்னிக்கல் இன் யா அபா முந்திர், அபுல் முந்திரே, உனக்கு அல்லாஹு தஆலா கல்வி இலகுவாக்குவானாக, கல்வியை
இலகுவாக்குவானா, இலகுவான முறையிலே கல்வியை அடையக்கூடிய பாக்கியத்தை தருவானா என்பதாக பெருமானா துவா செய்தாக அந்த ஹதீஸை காபாவில் அறிவிக்கிறார். அப்ப குர்ஆனுடைய ஆயத்துகளிலே மிக ஆழமாயா மிக கண்ணியமான ஆயத்து என்பது ஆயத்துல் குர்சி இரண்டாவது சிறப்பு. மூன்றாவது சிறப்பு எழுதுகிறார் அபூ ஹுரைரா அறிவிக்கிறாங்க திருமதியிலே 3120வது ஹதீஸ், மன் கரா ஹாமி அல் மோமின் இலா இலைஹில் மசீர் ஆயத்துல் குர்சி ஹீன யஸ்பிஹு ஹுஃபத பிஹிமா ஹத்தா யும்சி வமன் கராஹுமா ஹீன யும்சி ஹுஃபத பிஹிமா ஹத்தா யுஸ்பி. குர்ஆன்ல 40வது சூரா சூரத்துல் மூமின், மூமினூன் ஒரு சூரா வரும். அந்த ஆயத்துக்கு போயிடாது, கதாஃபுல் மூமின் வரும், அதுக்கு போயிடாது. 40வது சூரா சூரத்துல் மூமின் வரும். அதுக்கு சூரத்துல் காஃபிர் என்பதாக ஒரு பேர் இருக்கிறது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, யார் காலையிலே அந்த சூரத்துல் மூமினுடைய முதல் 3 வசனங்களை ஓதுகிறாரோ வைலைகில் மசீரமாக முடியும். முதல் 3 வசனங்களையும் ஆயத்துல் குர்சியையும் காலையிலே யார் ஓதுகிறார்களோ மாலை வரைக்கும் அனைத்து வகையான ஆபத்தை விட்டும் அவருக்கு பாதுகாப்பு கிடைக்கும். இன்னொரு ஹதீஸ்ல இப்படியே பெருமானார் சொல்றாங்க, ஹஃபிஸா மின் குல்லி சூகி, எல்லா வகையான பலா முசீபத்துகளை விட்டும் அவருக்கு பாதுகாப்பு கிடைக்கும். காலையிலே ஓதினால் மாலையிலே பாதுகாப்பு கிடைக்கும், மாலையிலே ஓதினால் காலை வரைக்கும் பாதுகாப்பு கிடைக்கிறதாக பெருமானார் சொன்னார். சின்ன ஆயத்தான், 3 ஆயத்துல செய்யணும், காலை மாலை ஓதக்கூடிய வழங்கி வச்சுக்கணும். இதைத்தான் சிறப்பு. 3வது சிறப்பு சொல்லியிருக்கேன். 4வது சிறப்பு என்ன சொல்றாங்கன்னா, யார் ஒவ்வொரு ஃபர்லுடைய தொழுகைக்கு பிறகு யார் இதை ஓதுகிறார்களோ ஆயத்துல் குர்சி ஓதுகிறார்களோ அவர்கள் அல்லாஹ்வுடைய பொறுப்பில் ஆகிவிடுவதாக பெருமானார் சொன்னார். ஹதீஸ்ல வருகிறது, ஹஸன் இப்னு அலி அறிவிக்கிறாங்க, தப்ரானிலே வருகிறது, மன் கரா ஆயத்துல் குர்சி ஃபீ துபுரி ஸலாத் மக்தூபா கான ஃபீ திம்மத்தில்லாஹி இலா ஸலாத் உக்ரா. யார் ஆயத்துல் குர்சியை ஒவ்வொரு தொழுகைக்கு பிறகும் ஃபர்லான தொழுகைக்கு பிறகு ஓதுகிறார்களோ அவருக்கு அடுத்த தொழுகை வரைக்கும் அவர் அல்லாஹ்வுடைய பாதுகாப்பில் ஆகிவிடுவதாக பெருமானார் சொன்னாங்க. எத்தனாவது சிறப்பு சொல்லியிருக்கேன்? 4வது சொல்லியிருக்கேன். 5வது சிறப்பை சொல்றாங்க, மலக்குகள் கூட நேசிக்கின்ற மலக்குகள் கூட ஓதக்கூடிய ஆயத்து அந்த ஆயத்தம். ஹதீஸ்ல வருகிறது, ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, வல்லதி நஃப்ஸி பியதிஹி, என்னுடைய ஆத்மா யாருடைய கைவசத்தில் இருக்கிறது அந்த அல்லாஹ்வே சித்தியமாக, இன்னலி ஹாதில் ஆயத்த லிசான வ ஷஃபத்தை துகத்தஸு வல் மலக்கு இந்த சாஃபிலஸ், நிச்சயமாக இந்த ஆயத்துக்கு ஒரு நாவும் என்ன செய்யறது, ஒரு நாவும் 2 உதடுகளும் இருக்கின்றது. பெருமானார் அந்த சிறப்பை ஹஜ்ஜுல் அஸ்வதுக்கு சொல்வாங்க, ருக்குனை யமானிக்கு சொல்லுவாங்க, அதை பார்க்கிறது அல்லாஹ்வுடைய சிபாரிசு என்பதாக. அதே சிறப்பை என்ன செய்வாங்க பெருமானார் சொல்றாங்க, இதற்கு அல்லாஹ் தஆலா ஒரு நாவை 2 உதடுகளை அல்லாஹ் தஆலா கொடுத்திருக்கிறார். அப்படின்னா என்ன அர்த்தம்? அது மறுமையில் சிபாரிசு என்பதாக பெருமானார் சொன்னாங்க. சொல்லிவிட்டு சொன்னாங்க, மலக்குகள் அரிசை சுமக்கின்ற மலக்குகள் இருக்கிறாங்க இல்லையா, அவர்கள் அல்லாஹ்வுடைய அரிசியை சுமக்கின்ற நேரத்திலே இதைத்தான் ஓதுவதாக பெருமானார் கூறியதாக ஹதீஸ் அஹ்மது என்ற கிதாபிலே வருகிறது. இதான் சிறப்பு சொல்லியிருக்கேன். 5 சிறப்பு சொல்லியிருக்கேன். 6வது சிறப்பு சொல்றாங்க, யாரு ஆயத்துல் குர்சியை ஒவ்வொரு ஃபர்லு தொழுகைக்கு பிறகும் ஓதுகிறாரோ அவர் சொர்க்கம் நுழைவதற்கு மௌத்தை தவிர தடை இல்லை என்பதாக பெருமானார் சொன்னார். அப்படின்னா என்ன அர்த்தம்? அவர் மூத்தாகிவிட்டார், அவர் சொர்க்கம் செல்வார் என்பதைத்தான் பெருமானார் ஹதீஸ்ல சொல்றார். அது அபூ உமாமத்துல் பாஹிர் அறிவிக்கிறாங்க, தப்ரானிலே வருகிறது, மன் கரா ஆயத்துல் குர்சி துபுர குல்லி ஸலாத்தில் லம் யம்னஹு மின் துஹூலில் ஜன்னah இல்லா யமூத். ஃபர்து தொழுகைக்கு பிறகு யாரை ஓதுகிறார்களோ அவர் என்ன செய்ய சொர்க்கம் செல்வதற்கு தடையாக இருக்கக்கூடிய என்ன இருக்கு? மூத்து மட்டும்தான் இருப்பேன். பெருமானார் சொல்றாங்க. 6வது சிறப்பு சொல்லியிருக்கேன். சிறப்பு எழுதுகிறார்கள், யாரு இரவு ஓதிட்டு படுக்கிறாங்களோ அவனை ஷைத்தான் நெருங்க மாட்டார்கள் பெருமானார் சொன்னார். ஷைத்தான் மட்டுமல்ல, எந்த வகையான திருடர்கள், எந்த வகையான கொலை கொள்ளையர்கள் யாரும் நெருங்க முடியாது என்பதைத்தான் ஹதீஸ்ல பார்க்கிறோம். ஹதீஸ்ல வருகிறது, அபூ ஹுரைரா அறிவிக்கிறாங்க, புகாரி ஷரீஃபினுடைய 2311வது ஹதீஸ். அது ஒரு நீண்ட வரலாறு. என்ன புகாரி ஷரீஃப் பள்ளியாசிரியருக்கு பார்த்துங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அது அபூ ஹுரைரா அவங்கள ஜக்காத்துடைய பொருளை பாதுகாப்பதற்காக நியமனம் பண்ணாங்க. ஜக்காத்துடைய பொருளை பாதுகாப்பு நியமனம் பண்ணாங்க. ஒரு நாள் இரவு நேரத்துல ஒருத்தர் வந்தாரு. அவர் அந்த ஜக்காத்துடைய பொருளை என்ன செஞ்சாரு? பொருளை எடுக்கிறார். எடுக்கும் போது இவங்க பிடிச்சு என்ன செய்யறாங்க? பிடிச்சவரை வாங்கணும், ரசூலுல்லாஹி ஒப்படைக்கிறார். அவர் சொன்னாரு, நான் வயசானவனா இருக்கேன், அதாவது தேவையுடையவனா இருக்கேன், இன்னி முகத்தாஜும் யாரு, நான் தேவையுடையவனா இருக்கேன், நான் பெரிய குடும்பத்தை சார்ந்தவனா இருக்கேன், விட்டுருங்க என்பதாக சொல்லிட்டாரு. அடுத்த நாள் போய் ரசூலுல்லாஹி சொல்லுவார். ரசூலுல்லாஹி சொல்லுவாங்க, இன்னைக்கு அவர் வருவார், பிடிச்சிட்டு நேர்வார். இப்ப இன்னைக்கு அடுத்த நாள் அந்த கேள்வி
அடுத்த ரசூல்லா அவர் இருந்து அது அபூ ஹுரைரா பிடிச்சிட்டார். பிடிச்ச என்ன சொல்றாரு, நான் போய் ரசூல்லாட ஒப்படைப்பேன் அப்படி. அப்ப கெஞ்சிராரு விட்டார். அப்ப பெருமானார் சொல்லும்போது ரசூல்லா சொன்னாங்க, நாளைக்கு வருவார், இன்னைக்கு வருவாரு, பிடிச்சி ஒரு நாள் நாளைக்கு ஒப்படைச்சிருப்பா. அப்ப 3வது நாள் வந்துட்டார். வந்த உடனே அவர் பிடிச்சிட்டார். பிடிச்சி சொன்னாங்க, நீ என்ன காரணம் சொன்னா விட மாட்டேன். ரசூல்லா சொன்னாங்க ஒப்படைக்க சொன்னாங்க, கரெக்டாக அப்படி ஒப்படைச்சு ஆகும். அப்படி அந்த கிழவன் சொன்னா, இந்த மாதிரி நான் உனக்கு ஒரு ஆயத்தோட சொல்லித்தர்றேன், அதை நீ ஓதிட்டீங்கன்னா அல்லாஹு தஆலா ஒரு மலக்கு நியமனம் பண்ணிடுவான், எந்த ஷைத்தான் நெருங்க முடியாதுன்னு அவன் சொன்னான். இல்லா வக்கல் அல்லாஹ் பிஹி மலக்க, அல்லாஹ் ஒரு மலக்கு நியமனம் பண்ணுவான், லா யக்ருபு ஷைத்தான், இந்த ஷைத்தான் நெருங்க முடியாது, வேண்டாம் அதை சொல்லித்தரேன் வாங்க சொன்ன போது சொல்றாங்க, அபூ ஹுரைரா சொல்றாங்க, கல்வியின் மீது உள்ள பேராசைனால அவனுக்கு போயிட்டு விட்டுட்டேன். அவன் தான் சொன்னா ஆயத்தில் குர்சி ஓதிட்டா, இரவு படுக்கிற ஆயத்தில் குர்சி ஓதிட்டா அல்லாஹு தஆலா அவர் என்ன செய்ய ஒரு மலக்கு நியமனம் செய்கிறான், அந்த மலக்கு அவனை பாதுகாக்கிறார், ஷைத்தான் நெருங்க முடியாதுன்னு சொன்னோன்னு நான் விட்டுறேன். இப்ப பெருமானா சொல்லுவாங்க, அதாவது சதக்கக்க வருவ கதூபு, அவன் பொய்யன் தான், ஆனால் இந்த செய்தியிலே அவர் உண்மையை சொல்லிவிட்டார். அவன் பொய்யன் தான், இந்த செய்தியிலே உண்மை சொல்லிவிட்டா. அவ கேட்டாங்க, அது யாருன்னு தெரியுமான்னு கேட்டாங்க அபூ ஹுரைராட்ட. தெரியாதுன்னு சொல்றாங்க. சொல்லும்போது சொன்னாங்க ஷைத்தான் தெரிஞ்சுட்டாங்க பெருமானா சொல்றாங்க. அப்ப இரவுல இதை ஓதுகிற நேரத்துல என்ன செய்யறது, அல்லாஹு தஆலா ஒரு மலக்கை கொண்டு பாதுகாக்கிறான், எந்த வகையான ஷைத்தான் எந்த வகையான திருடர்கள் யாரும் எதுவும் செய்ய முடியாத அளவுக்கு அல்லாஹு தஆலா பாதுகாக்கிறான். 7 சிறப்பு சொல்லியிருக்கேன். 8வது சிறப்பு சொல்றாங்க, அனஸ் இப்னு மாலிக் தெரிவிக்கிறாங்க, அஹமது என்ற கிதாபுடைய 13309வது ஹதீஸ், ஆயத்துல் குர்சி இருக்கிறார், அது ருபுவ குர்ஆன். ருபுவ குர்ஆன் என்ன, குர்ஆனின் 4 ஒரு பகுதியை பெருமானா சொன்னாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம், ஒரு தடவை ஆயத்துல் குர்சியை அவர் ஓதிவிட்டால் கால் குர்ஆனை ஓதியதற்கு சமம். குர்ஆன்ல காவாசி ஓதியதற்கு என்ன சமமாக இருக்கிறதுனால ஒரு 4 தடவை ஓதிட்டாருனாவே ஒரு முழு குர்ஆன் ஓத நன்மை கிடைக்கும். அதுக்காக இப்படி ஆப்போசிட்டா வைக்கிறாதீங்க. அப்ப டெய்லி 4 ஆயத்துல் குர்சி ஓதி முடிச்சு குர்ஆனை ஓத வேணாம் அப்படின்னு நினைக்க கூடாது. அதுக்கு தனி சிறப்புகள் இருக்கு. இந்த சூறாவுடைய சிறப்பு என்ன அப்படின்னா, ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, ருபுவல் குர்ஆன், குர்ஆன்ல 4 ஒரு பகுதி இதுக்கு சமம் சொல்றாங்க. இது என்ன சேர்த்து சிறப்பு இருக்கு. 9வது சிறப்பா என்ன செய்யறாங்க, ஹசன் பஸ்ரி அறிவிக்கிறாங்க, ஜாமிஉ ஸகீர் என்ற கிதாபினுடைய 1193வது ஹதீஸ், அந்த வார்த்தை ஹதீஸ் பதிவு செய்யப்பட்டிருக்கு, ஓதியத் ஆயத்துல் குர்சி மின் தஹத்தில் அர்ஷ். இந்த ஆயத்துல் குர்சி என்பது அல்லாஹ்வுடைய அரிசிக்கு கீழிருந்து கொடுக்கப்பட்டது, அல்லாஹ்வுடைய அரிசிக்கு கீழே உள்ள பொக்கிஷம் என்பதாக ஹசன் பஸ்ரி சொல்றாங்க. இதுல 8வது சிறப்பு இருக்க, 9வது சிறப்பாக சொல்லியிருக்கேன். 10வது சிறப்பாக சொல்றாங்க, ஷவுகானி அவங்க அறிவிக்கிறாங்க, ஃபதஹுர் ரப்பானி இந்த கிதாபினுடைய 4வது பாகத்தினுடைய 1898வது ஹதீஸாக பதிவு செய்யப்படுகிறது. ஆயத்துல் குர்சி வன்னகுல் ஆயதுல் பைத்தல் துகஃபி ஷைத்தான், எந்த வீட்டிலே எந்த வீட்டிலே இந்த ஆயத்துல் குர்சி ஓதப்படுகிறதோ அந்த வீட்டிலே ஷைத்தான் நெருங்க மாட்டாங்க என்ன சொன்னாங்க. அந்த என்ன செய்வாங்க, அல்லாம ஷவுகானி அவங்க அறிவிக்கிறாங்க. நான் நம்முடைய வீடுகள் என்ன செய்யணும், அதிகமாக ஆயத்துல் குர்சி ஓதும். அதனால நான் கூட மதரசாவுடைய பிள்ளைகிட்ட பூரா சொல்லுவேன், என்ன சொல்றேன்னா, அவன் என்ன செய்வா, குர்ஆனை மூடிட்டு வா, குர்ஆனை மூடுவான் பாருங்க. நீங்க குர்ஆன் மூடுனா அடுத்த நாள் இங்க திறப்பா, திறந்து இங்க ஓதி பாடம் சொல்லிட்டு போயிடுவாங்க. நான் அதை சொல்வேன், வீட்டுல ஓதுன்னு சொல்ற காரணமே அதான். நீ வீட்டுல ஓதுனாவே அந்த வீட்டுக்கு ஒரு பெரிய பரக்கத்து இருக்கும், வீட்டுக்கு ஒரு பெரிய பாதுகாப்பு. அதனால என்ன செய்யணும் அப்படின்னா, வீடுகள்ல உட்காந்து குர்ஆன் ஓதக்கூடிய வளமை என்ன சரி உண்டாக்கும். உதாரணத்துக்கு வீட்டுல ஒரே ஒரு ஆயத்துல் குர்சி ஓதாலும் ஷைத்தான் ஓடுறாண்டா, நம்ம குர்ஆனை வீட்டுல ஓதா எவ்வளவு பெரிய பாக்கியம். அதனால நான் தான் பிள்ளைகளுக்கு அதிகமா சொல்லுவேன், குர்ஆன் ஓத தெரிஞ்சாலும் பரவாயில்ல. சில பேர் ஒரு தடவை ஓய்வு பிடிச்சிட்டாலும் அது பெரிய என்ன அவார்டு வாங்கணும்னு நினைச்சிருவான், அது குர்ஆனை திறக்கவே மாட்டாங்க, நேர டைரக்டா வருவோம், ஓதுவோம், அதோட முடிச்சுட்டு போயிடுவான், அடுத்த நாளும் திறப்பாங்க. அல்ல, குர்ஆனை எந்த இடத்துல ஓதுறோமோ அதுக்கு ஒரு பெரிய தனி சிறப்பு இருக்குது. குர்ஆனை வீட்டுல நம்ம ஓதணும் அப்படிங்கிற பெரிய சிறப்பு இல்லையா. ஒரு ஆயத்துக்கு எவ்வளவு பெரிய சிறப்பு இருக்கு அப்படின்னா, குர்ஆனை வீட்டுல ஓத எவ்வளவு பெரிய பாக்கியமாக இருக்குது. அதனால என்ன செய்யணும், முழு குர்ஆனை நம்ம வீட்டுல ஓத, குறிப்பாக ஆயத்துல் குர்சி வீட்டில் போய் ஒவ்வொருவருமே என்ன செய்ய, குறைந்தபட்சம் ஒரு தடவையாவது ஓதி விட வேணும். இதை கேட்டவா அதை கண்டுபிடிக்க அல்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் ரப்பில் ஆலமீன்.